அன்று மோசே கண்ட மகிமை, மலையில் கண்ட மகிமை, அன்று மோசே கண்ட மகிமை, மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசி மிகமாக இறங்கினீரே, மோசையோடு பேசினீரே. பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும், பேசும் என்னோடும் பேசும், இன்றே என்னோடும் பேசும். நாளிலே பொறுமையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பொறுமை ஒரு அருமையான நற்குணம், தேவனிடத்தில் நிறைந்திருக்கின்ற நற்குணம். நமது வாழ்விலும் இந்த பொறுமை என்பது நிரம்பும் குறித்து அவர் ஒரு சாட்சி கொடுத்த வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதங்களுக்கும் மேன்மைகளுக்கும் நேராக, நித்திய கனமகிமைக்கு நேராக வழி நடத்தும். எனவே பொறுமை என்பது மிக 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 சிறப்பான ஒரு குணம். அதை குறித்து ஒரு பாடம் போல பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பித்து உங்கள் இருதயங்களில் இந்த பொறுமையின் முக்கியத்துவம் பதியும்படியாகவும், பொறுமையாய் வாழ்ந்து தேவன் வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க நாம் தகுதியடையவும் வேண்டும் என்று விரும்புகின்றேன். முதலாவதாக ரோமர் நிருபம் 15ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ரோமர் 15, 5, 6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. இந்த வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். இந்த பொறுமை தேவன் நமக்கு தருகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். அத்துடன் கூட இந்த வசனத்திலே அந்த பொறுமை எதற்கு தருகின்றார் என்றால், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். எனவே தேவன் நமக்குள் பொறுமையை தரும் பொழுது அந்த பொறுமையை நாம் பயன்படுத்தி கர்த்தருக்குள் ஒருமனமாய் இருக்க வேண்டும். ஒருமனமாய் ஒரே வாயினால் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்குத்தான் பொறுமையை நமது உள்ளங்களில் தேவன் ஊற்றுகின்றார். ஆகவே குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நாம் பொறுமையோடு இருந்து ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனம் தேவன் ரொம்ப விரும்புகிறது. ஒரு மனம். ஒரு குடும்பம், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒரு மனமாக இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றாயிருந்து ஒரு காரியத்தை தேவனிடத்தில் கேட்டால் அந்த ஜெபம் மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. அவர்கள் ஒரு மனமாக இருந்து ஒரு பாடல் பாடி தேவனை மகிமைப்படுத்தினார், ஸ்தோத்திரம் செலுத்தி ஆராதித்தால் அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம். இந்த ஒரு மனதுக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கிறது. ஆகவே நம்முடைய கடமையான கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், குடும்ப ஜெபங்களை விட அந்த ஒரு மனம் நிறைந்த ஒரு ஜெபமும் ஒரு மனம் நிறைந்த ஒரு தேவனை மகிமைப்படுத்துகின்ற காரியங்களும் மிக சிறப்பானவை. அதுபோல தேவனை மகிமைப்படுத்தும்படி எந்த காரியம் செய்தாலும் அதிலே அந்த குடும்பம் ஒரு மனமா இருக்கும் என்றால் அது மிக சிறப்புடையது, தேவனால் அங்கீகரிக்கப்படும், உடனடியாக பெரிய நன்மைகள் அங்கே உண்டாகும். அதே போலதான் ஒரு சபையும் தேவனை பல்வேறு நிலைகளில் மகிமைப்படுத்துகிறது. பாடல்கள், ஆராதனைகள், ஜபங்கள் மூலம், அதோடு கூட நாம் செய்கின்ற ஊழியத்தின் கிரியைகள் மூலம், நற்கிரியைகள் மூலம், பல விஷயங்களிலே சபையாக நாம் தேவனை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த காரியத்திலும் அந்த ஒரு மனம் நிறைந்த ஒரு ஜபம், ஒரு மனம் நிறைந்த ஒரு தேவனை துதிக்கிற துதி அல்லது மகிமைப்படுத்துகிற அனுபவம், ஊழியங்கள் எல்லாம் நடக்கும் என்றால் நிச்சயமா அது ஒரு பெரிய பாக்கியம். அதற்கு தேவை பொறுமை. ஹல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலும். ஒரு மனதிற்கு மிக முக்கியம் பொறுமை வேண்டும். நல்ல பொறுமை உள்ள இருதயம் இருந்தா தான் ஒரு மனதை காக்க முடியும். இல்லைன்னா பொறுமை இல்லாம பேசுகிற வார்த்தைகள், பொறுமை இல்லாம செய்கின்ற செயல்பாடுகள் ஒரு மனதை உடைச்சு போடும். அது உங்களுக்கே தெரியும். ஆகவே அந்த காரியத்துக்கு பொறுமை தேவை என்று அறிந்த தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பொறுமை தருவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பொறுமை எங்க போய் நம்ம சம்பாதிக்க முடியும்?
தேவனிடத்திலிருந்து அதை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அடுத்தது ஆறுதல் வேண்டும். இப்போ குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கொருவர் மனக்காயங்கள் இருக்கும். புருஷனை பற்றி மனைவிக்குள்ளே மனதிலே சில காயங்கள் இருக்கும். மனைவி பற்றி புருஷனுடைய உள்ளத்துல காயங்கள் இருக்கும். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் மாறி மாறி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த காயங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா ஒரு மனம் வராது. இந்த காயம் இருக்கும்போது எப்படி அந்த கணவனோடு அந்த மனைவி ஒருமனப்பட முடியும்? அந்த பெற்றோரோட அந்த பிள்ளை எப்படி ஒருமனப்படும்? முடியாது. அப்ப இந்த காயங்கள் ஆறணும். அதுக்கு தான் ஆறுதல். அதையும் தேவன் தருகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. எனவே இந்த பொறுமையும் இந்த ஆறுதலும் அவரே தருகிறார். அதை நிறைவாய் பெற்று அவர் தருகிற பொறுமையினால் நம்மை நிறைத்துக் கொண்டு அவர் தருகிற ஆறுதலினால் நம்முடைய காயங்களை எல்லாம் ஆற்றிக்கொண்டு நாம் ஒருவரை ஒருவர் உண்மையாய் நேசிக்க முடியும். அல்லேலூயா. இது குடும்பத்திலும் செய்ய முடியும், சபையிலும் செய்ய முடியும். இதை செய்ய வேண்டும். ஆகவே இதற்குத்தான் கர்த்தர் பிதாவாகிய தேவன் நமக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனாக இருக்கின்றார். ஆமென். இந்த பொறுமையும் ஆறுதலும் அவர் தரும் பொழுது அந்த பொறுமையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறார். 2 பசுக்கு போட்டோன்னு சொல்லி 23வது அதிகாரம் 5வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3:5. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பொறுமையிலே நாம் கிறிஸ்துவின் பொறுமையைத்தான் முன்னுதாரணமாக கொள்ள வேண்டும், மாடலாக கொள்ள வேண்டும். அதற்கு நேராக உங்களை நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான பொறுமையையும் ஆறுதலையும் தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே ஊற்றி நம்மை கிறிஸ்து எப்படி பொறுமையாய் இருக்கிறாரோ, இந்த பூமி வாழ்க்கையில் எப்படி அவர் பொறுமையாய் இருந்தாரோ அதே போன்ற பொறுமைக்கு நேராக, டுவர்ட்ஸ் தட் கோல், அந்த ஒரு இலக்குக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் சில மனிதர்களை பார்க்கிறோம், எவ்வளவு பொறுமைசாலிகள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை போல நான் பொறுமையுள்ளவனா மாறணும்னு ஆசைப்படுறோம், பிராக்டிஸ் பண்றோம். அதை விட மேலாக, ஏன்னா அந்த மனிதர்கள் எவ்வளவு பொறுமைசாலிகளா இருந்தாலும் சில இடத்துல வரும்பொழுது அவங்க அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. எல்லா மனுஷர்கிட்டையும் குறைகள் இருக்கும். ஆனால் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அது ஒரு பெர்ஃபெக்ட் மாடல், ஒரு பரிபூர்ணமான ஒரு முன்மாதிரி இயேசு. ஹல்லேலூயா. எனவே அந்த கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நீங்கள் உங்களை நடத்துகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த பொறுமை என்கிற பற்றி நான் சொல்லுகிற வார்த்தைகளை முதலாவது பொறுமையாய் உள்ளத்துல நீங்க என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அப்புறம் இதை நீங்க அது செயல்படுத்தணும். அப்ப கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் அந்த பொறுமை என்பது வந்துருச்சுன்னா உள்ளமே உங்களுக்கு அமர்ந்த தண்ணீரா மாறிடுது. ஹல்லேலூயா. அதுல இருந்து எல்லா பிளஸிங்கும் உங்களுக்கு உண்டு. பாருங்க, இன்னைக்கு நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை தொலைத்து போட்டோம், நிறைய கிருபைகளை நஷ்டப்படுத்தி போட்டிருக்கோம். எல்லாம் என்னன்னா பொறுமை இழக்கிறதுனால. பொறுமை இழக்கிறதுனால இன்னைக்கு நிறைய வேதனைகள். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு வேதனைகள், சபைகளுக்குள்ள எத்தனை மனவேதனைகள். எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னு பார்த்தா பொறுமை இழந்து விடுகிற சில சூழ்நிலைகள். பொறுமை இழந்து பேசுற பேச்சு, பொறுமை இழந்து செய்கிற செய்கை, பொறுமை இழந்து ஆத்திரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம், ஒரு முடிவு, இதுதான் நம்ம லைஃபை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆகையினாலே இன்றைக்கு இந்த பொறுமை என்பது ஒரு அடிஸ்தானமாக நம்ம எல்லாருக்கும் அது கிடைத்ததுன்னா அதன் மேல் அருமையாக நம்முடைய ஜீவிதம் கட்டி எழுப்பப்படும். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, தேவன் தருகிறார். நம்ம எங்கே யார்ட்டையும் போய் கையேந்தி நிக்க வேண்டிய தேவையில்லை. ஏதோ கஷ்டப்பட்டு பொறுமையை உண்டாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்க கரம் விரித்தா போதும், தினந்தோறும் காலைதோறும் கேட்டா போதும், அவர் பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதுல அந்த வார்த்தை என்ன லீ போட்டிருக்கு பாத்தீங்களா? மகர லீ போட்டா அர்த்தம் என்ன? அழிக்கிறேன், ஐ வில் டிஸ்ட்ராய். இல்ல, சிலருக்கு இந்த லீயும் ஒரே குழப்பம். மழையில மழை பெய்யுதும்பாங்க, அது தப்பு, சரிப்படுத்தணும். மகர லீ இருக்குல்ல, மா மாதிரி போட்டு ழா எழுதும் போது ழா அப்படி சொல்லணும். மற்ற சும்மா இப்படி எழுதுவோமே, அது லா. இப்படி எழுதுனா லா, அதான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். லா லா ழா. இதெல்லாம் குழப்பிடுவார்கள்.
ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புலி வந்து புளிய மரத்துல ஏறிச்சின்றான். ஆகவே இதை நீங்க திருத்தி கொண்டீங்கன்னா இன்னும் புரிந்து கொள்வதற்கு நல்லா இருக்கும். அதனால இங்க பார்க்கும்போது அவர் பொறுமையும் ஆறுதலையும் அழிப்பேன் என்று சொல்லல, பொறுமையும் ஆறுதலையும் அழிப்பேன் என்று சொன்னார். அழிப்பேன்னா அழிச்சிருவேன் அர்த்தம், அழிப்பேன்னா கொடுப்பேன் அர்த்தம். அல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கிற தேவன். அவர் இலவசமா தருகிறார். அதை சந்தோஷமா நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பொறுமையினாலும் அந்த ஆறுதலால் நிரம்பி அதுல எப்படி நம்ம வளரணும்னா கிறிஸ்துவுக்கு நேராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம பார்ப்போம், சில வேளை இந்த பிரதர் நல்ல பொறுமையா இருக்காரு, அவரை போல பொறுமையா இருக்கணும். அந்த ஊழியக்காரன் நல்ல பொறுமையா இருக்கு, அவரை போல பொறுமையா இருக்கணும். இப்படி யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு பொறுமையா இருக்குன்னு நினைப்போம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவர் பொறுமை இழந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்ப்போம். ஐயே, இவரும் இப்படிதானா, இவரும் இப்படி பேசுவாரா, இவரும் இப்படி பொறுமை இழந்துருவாரா. உடனே நம்ம அப்ப நம்மளும் எப்படி இருக்கலாம்னு ஒரு சிந்தை உள்ளது காலத்துல வந்து போகுது. இதுதான் தப்பு. மனுஷனை பார்க்கும்போது வரக்கூடிய இடரல் இங்கதான் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது, நம்ம நல்ல காரியங்களை பார்த்து படிக்கிறது சந்தோஷம். ஆனா அவங்களை எல்லாத்துக்கும் ரோல் மாடலா நம்ம ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு காரியத்தில் அவங்க ரோல் மாடலா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஆகையினாலே கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நீங்கள் என்ன செய்யுங்கள்? வளருங்கள். அப்படி நான் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது நமக்கு தெரியும், கலாத்தியர் 5:22 ஆவியின் கனிகளை குறித்து சொல்லும் பொழுது, ஆவியின் கனிகள் வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆவியின் கனிகள் 9 நீடிய பொறுமை என்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுமை ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த பொறுமையை நமக்கு தந்து நம்மை பொறுமைசாலிகளாய் மாற்றுவதில் பிதாவானவருடைய பங்களிப்பு இருக்கிறது. அவர் அதை ஊற்றி தருகிறார். அடுத்ததாக குமாரனாய் இயேசுடைய பங்களிப்பு இருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுகள் சகித்து பொறுமையை வெளிப்படுத்தி, நான் ஒரு ரோல் மாடல், என் பொறுமையை பின்பற்றுங்கள் என்று நல்ல சாட்சியாய் நிமிர்ந்து நிற்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய பங்கு இருக்கிறது. அவர் அந்த கனிகளை நமக்குள்ளே இருந்து நமக்குள் உற்பத்தி ஆக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீரினால் தான் இந்த பொறுமை போன்ற அருமையான நற்குண விருட்சங்கள் வளர்ந்து கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, விதமாக திருத்துவ தேவன் பொறுமைசாலிகளாய் நம்மை மாற்றுவதில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தேவன் எப்பொழுதுமே மிகவும் பொறுமையுள்ளவராய் அவரும் செயல்படுகிறார். அவர் சில காரியங்களை மனுஷர்களுக்கு சொல்லுவார், சட்டதிட்டங்களை கொடுப்பார், எல்லாம் கொடுத்து விட்டு பொறுமையாய் பார்த்து கொண்டிருப்பார். கடைசியிலே நியாயம் தீர்ப்பார். அதுவரைக்கும் பொறுமையோடு இருப்பார். அதை குறித்து 2 வசனங்களை நம்முடைய உணர்வுக்காக நாம் வாசிக்க போகிறோம். கவனியுங்கள். முதலாவது 1 பேதுரு 3வது அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது கீழ்ப்படியாமல் போனவைகள். ஹல்லேலூயா. தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த பொழுது 8 பேர் கீழ்ப்படிந்து பேழைக்குள்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் தேவன் பேழை உண்டு பண்ணு, மழையை நான் கட்டளையிட போகிறேன், இந்த ஜனத்தை நியாயம் தீர்த்து தண்டிக்க போகிறேன், ஜலத்தினால் பூமியை அழிக்க போகிறேன், தெளிவா சொல்லிட்டார். பேழையை பண்ணு, பேழைக்குள்ளே போறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த காரியத்தை சொல்லிட்டு அவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். பொறுமையோடு இருக்கிறார். மழையை பெய்ய பண்ணும் நாள் மட்டும், அல்லது பேழையின் வாசலை அடைக்கும் நேரம் மட்டும் பொறுமையோடு இருக்கிறார். எத்தனை பேர் என் வார்த்தையை மதிப்பார்கள்? எத்தனை பேர் என் வார்த்தையை சுமந்து செல்லுகிற நோவாவை ஏற்றுக்கொண்டு அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள்? பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த கீழ்ப்படிந்தது மொத்தம் 8 பேர். எனக்கு எத்தனை ஆயிரங்கள் இந்த உலகத்தில் இருந்ததோ நமக்கு தெரியாது.
ஆனால் 8 பேர் மாத்திரம் கீழ்ப்படிந்தார்கள். அவர் நீடிய பொறுமையோடு இருந்த பொழுது மற்றதெல்லாம் கீழ்ப்படியாமல் போய்விட்டன. அல்லேலூயா. அதே போல இந்த காலத்தை குறித்து சொல்லும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இப்பொழுதும் அதே நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நோவா காலத்திலே எப்படி அவர் பேழைக்குள் பிரவேசிக்கட்டும் என்று நீடிய பொறுமையோடு இருந்தாரோ, அதே போல இப்பொழுதும் அவர் தன் குமாரனை அனுப்புகின்ற அந்த கிறிஸ்துவின் வருகை விஷயத்திலே ஏன் தாமதிக்கிறார் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அவர் வேறு எதற்கும் தாமதிக்கவில்லை. இன்னும் சிலராயிலும் ரட்சிக்கப்படுவார்களா என்ற நல்ல எண்ணத்தோடு அவர் இன்னும் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இங்கேயும் நாம் இந்த பொறுமையின் விஷயத்திலும் பார்க்கிறோம். நோவா காலத்தில் எப்படி நீடிய பொறுமையா இருந்தாரோ அதே போலவே இந்த மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த நீடிய பொறுமையை நாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு நம் மனம் போல நடக்காதபடிக்கு இந்த நீடிய பொறுமையை கிருபை என்று எண்ணி அந்த கிருபையை கனம் பண்ணி பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒரு நாள் தாமதித்தாலும் அந்த கிடைக்கிற ஒரு நாளை பயன்படுத்தி கிறிஸ்துவுக்காக இன்னும் ஒருபடி முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக பொறுமையாக தேவன் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாமும் அதுபோல அவரிடத்திலிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. பொறுமையோடு இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும். எல்லாத்திலையும் ஒரு வாய்ப்பேச்சு, எல்லாத்திலையும் ஒரு கையின் கிரியைகள், எல்லாத்திலையும் ஒரு அவசரப்பட்ட ஓட்டம் சாட்டங்கள், இவைகளை எல்லாம் நிறுத்தி வைத்துக் கொண்டு செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும். நீதி, அதை நீதியை சரியா செயல்படுத்தணும். ஒழுங்க சரியா செயல்படுத்தணும். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கரெக்டா செய்யணும். ஆனால் பொறுமையோடு செய்யணும். ஹல்லேலூயா. அதுதான் தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். பொறுமை என்று சொல்லி யார் என்ன செய்தாலும் அப்படி இருக்கணும், அதல்ல பொறுமை. பொறுமை என்பது என்ன? தேவன் நம்மை கொண்டு செய்ய வைத்ததை செய்யணும், நடத்த வேண்டியதை நடத்தணும், திருத்த வேண்டியதை திருத்தணும், சரி செய்ய வேண்டியதை சரி செய்யணும். எல்லாம் செய்யும் பொழுது பொறுமையோடு அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை திருத்த வேண்டியது அவசியம். உங்கள் மாணவர்களை திருத்த வேண்டியது அவசியம். ஊழியக்கால் விசுவாசிகள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் சொல்லி திருத்த வேண்டியது அவசியம். எல்லாம் நம்ம செய்ய வேண்டும். ஆனால் கோபத்துல, ஆத்திரத்துல, அவசரத்துல செய்யாம அதை எப்படி நம்ம செய்ய வேண்டுமா? பொறுமையோடு செய்யணும். அல்லேலூயா. அங்கே மிகுந்த பலன் உண்டு. உங்க பிள்ளைய நீங்க தண்டிக்கிறீங்க, ஆத்திரத்துல தண்டிக்கிறதுக்கு அது வித்தியாசமான பிரதிபலன் வரும். பொறுமையோடு தண்டிச்சீங்கன்னா அது ரொம்ப நல்ல பிரதிபலன் வரும். ஹல்லேலூயா. எதுவுமே அப்படிதான். நீங்க ஒரு புத்திமதி சொல்லி கொடுக்குறீங்க, உள்ள பயங்கர கோபத்தை வச்சுட்டு சாடி மறிஞ்சு என்னத்தையோ ஒரு புத்திமதி சொன்னா அதுக்கு எஃபெக்ட் அங்க வித்தியாசமா இருக்கும். அதே புத்திமதிய பொறுமையா ஆனா சொல்ல வேண்டியதை கரெக்டா சொல்லணும். அதை அப்படி சொல்லி கொடுத்து பாருங்க, அங்கிருந்து அதுக்கு எஃபெக்ட் வித்தியாசமா இருக்கு. ஹல்லேலூயா. இதை நாம பழகணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, இவன் செய்யற அக்கிரமத்துல இவனை நான் திருத்தும் போது எனக்கு பொறுமையே இல்லையே, எனக்கு இந்த ஒரு பிள்ளைய என்னால நடத்த முடியலையே, அல்ல இந்த ஒரு மாணவனை அல்ல ஒரு விசுவாசிய அல்லது வேற எந்த சூழ்நிலை எனக்கு கீழே வேலை பார்க்கிற இந்த ஆளை என்ன நடத்த முடியலையே, அவர் செய்யற வேலையை பார்த்தா எனக்கு கோபம் வருது, கடைசியில வாயை திறந்தேன்னா எனக்கு வார்த்தை நிக்க மாட்டேங்குது ஆண்டவரே. அந்த இடம் நமக்கு ஒரு பரீட்சை என்று எடுத்துக்கொண்டு அந்த நபரிடத்தில் நாம் நடந்து கொள்ளுகிற முறையிலேயே நாம் தேவனிடத்திலே இந்த ஆறுதலையும் பொறுமையும் கேட்டு வாங்கி அதுல சரியான வார்த்தைகளை சொல்லி சரியான விதத்தில் பேச நம்ம பழகணும். ஹல்லேலூயா. நம்ம பழகும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியானவர் நம்மை பயிற்றுவிப்பார். அந்த இடத்துல நம்ம ஜெயம் எடுத்து விட்டோம் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு சீர்திருத்தத்தை காண்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொறுமை நமக்கு மிகவும் தேவை. எல்லா காரியத்திலும் பொறுமை தேவை. கணவன் மனைவிக்குள்ளும் மிகுந்த பொறுமை தேவை, மிகுந்த பொறுமை தேவை. கணவனுக்கு எரிச்சல் வந்து விட்டவுடனே என்னென்னமோ பேசுறத செய்யவே கூடாது. மனுஷிகத்திலே உங்களுக்கு கோபம் எரிச்சல் வரத்தான் செய்யும். ஏன்னா 2-3 டைப்பான ஆட்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறோம். கணவன் ஒரு
தன்மை, மனைவிக்கு தன்மை வேற, பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை, எல்லா தன்மைகளும் சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள புழங்கும் பொழுது அது எப்பவும் ஒண்ணு போல இருக்காது. கோபம் வரும், ஆத்திரம் வரும், எல்லாம் வரும் பொழுது அத வார்த்தையிலும் செய்கையிலும் அத வெளியே விட்டுறாதீங்க. வந்தா அத சரி ஓகே பொறுப்போம், இப்படிதான் இருக்கும், ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமா இருப்பாங்க, பொறுப்போன்னு சொல்லி அதை உள்ளத்துல அடக்கி கொண்டு அமைதிப்பட்டு ஆறுதல் அடைந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் நிச்சயமாய் பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் நடைமுறையாய் சொல்லுறதுனால எல்லா பகுதியும் சொல்லணும். ஒரு பிள்ளைகிட்ட கடிந்து கொள்ளும் பொழுது நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லி, மகனே ஏன் நீ அடுத்த வீட்டின் பொருளை திருடி வந்தாய், அவ்வளவு பொறுமையா எப்படி பேசினா அவன் என்னைக்கா திருந்துவானா? திருந்த மாட்டான் இல்லையா? அப்ப அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்? டேய் ஏகடா அந்த அடுத்த வீட்டுல பொருளை திருடிட்டு வந்தா, அப்படித்தான் நம்ம கேட்போம். ஆனா நம்ம உள்ளத்துல பொறுமையோட தான் கேட்போம். அல்லேலூயா. வார்த்தை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தினா தான் அவன் அதை சீரியஸா பண்ணுவான் இல்லையா? சும்மா போய் அன்பா தடவிட்டு இருக்கிறது இல்ல. கண்டிக்கிற இடத்துல கண்டனத்தின் தொனி வரும், கண்டனத்தின் தொனி வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படி பேசி இருக்கிறார் சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த தொனி வரணும். ஆனா உள்ளம் எதனால நிரம்பி இருக்கணும் சொல்லுங்க? பொறுமை. இங்க அஸ்திவாரமே குழப்பத்துல இருந்துச்சுன்னா பெரிய குழப்பம் வந்துடும். அஸ்திவாரம் கரெக்டா இருக்கணும், அதை அசையக்கூடாது. அதுக்கு மேல நம்ம தொனி, நமக்கு தெரியும் ஏன் இந்த தொனியை உயர்த்துறோம், அவனை கீழ்ப்படிய பண்றதுக்காக. அப்படியாக நம்ம செய்யும் பொழுது அந்த கடிந்து கொள்ளுதல் நல்ல ரிசல்ட்டை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பொறுமை மிகவும் தேவை. அடுத்ததாக இந்த பொறுமை என்பது நம்முடைய ஜீவியத்தில் எப்படி கிடைக்கும்? கர்த்தர் தான் தருகிறார், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா ஆண்டவர் 4 ஏதுக்கள் வழியாக இந்த பொறுமையை நமக்கு என்ன செய்கிறாராம்? தருகிறாராம். அதில் முதலாவது ஃபர்ஸ்ட் வாசித்த ரோமர் 15ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கும் படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி இருக்கிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, ஆறுதல். இந்த பொறுமையை தேவன் நமக்குள் எதன் மூலமாக தருகிறார்? தேவன் தருகிறார் அல்லது தருகிற வாய்க்கால் என்ன வாய்க்கால்னா, முதலாவது வசனம். பைபிள் வசனங்களை நாம் வாசித்து கிரகித்து உள்ளத்திலே பதிவு செய்கின்ற வேளையிலே பொறுமை என்கிற நற்குணம் தானாக நம்முடைய உள்ளத்துக்குள் டெவலப் ஆகிக்கொண்டே இருக்கும். வசனம் பொறுமையை உற்பத்தி செய்கிறது, வசனம் ஆறுதலை உற்பத்தி செய்கிறது. ஆகவே வசனத்தை அதிகமாக நீங்கள் உட்கொள்ளுங்கள். அந்த வசனத்தினால் பொறுமை உண்டாகும், ஆறுதல் உண்டாகும். எனவே பைபிள் வாசிக்கும் பொழுது வசனங்களை நல்லா கிரகித்து உள்ள எடுங்கள். சும்மா வாசித்து அப்படி விட்டு விடுகிறது அல்ல. அந்த வசனத்தின் கருத்துக்களை சற்று உணர்ந்து சற்று கவனம் செலுத்தி வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதன் மூலமாய் உங்களுக்குள் தேவன் பொறுமையை உருவாக்குவார். ஹல்லேலூயா. வசனத்தினால் பொறுமை உருவாகின்றது. இரண்டாவதாக எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். பொறுமையோடே ஓடக்கடவோம். எப்படி? இயேசுவை நோக்கி. ஹல்லேலூயா. இரண்டாவதாக தேவன் சாட்சிகளை நமக்கு முன்னால நிறுத்துகிறார். சாட்சிகளை நமக்கு முன்னால நிறுத்தி அந்த சாட்சிகளை பார்த்து அவரவர் எந்த இடத்தில் பொறுமையினால் ஜெயம் எடுத்திருக்கிறார்களோ அதை நாம் பின்பற்ற முடியும். ஹல்லேலூயா. அதிலே மிக முக்கியமானவர் இயேசு. இயேசு. இரண்டாவதாக அந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லி இருக்குது. நம்மிலே நாம் இப்ப இவ்வளவு பேர் வாழுகிறோம் இயேசுக்காக சொன்னா நம்மிடத்திலே ஒருவரிடத்திலிருந்து அடுத்தவர் படித்துக் கொள்ளக்கூடிய நற்குணங்கள் உண்டு. அதிலே சிலரிடத்திலிருந்து பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பொறுமைசாலிகள், பொறுமையில் வளர்ந்தவர்கள், பொறுமையில் தேறினவர்கள் உண்டு. நம்மை விட்டு கடந்து போனவருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கும்போது சிலருடைய வாழ்க்கையில் இந்த பொறுமைக்கு எடுத்துக்காட்டு அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. நம்மை சூழ்ந்து அநேக சாட்சிகள். நாம நோவா காலத்தில் வாழவில்லை. அன்னைக்கு நோவாவுக்கு இன்னொருத்தனை பார்க்கறதுக்கு ஒரு சாட்சியே கிடையாது. அவன் ஒருத்தன் தான் சாட்சி. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சுற்றி எத்தனையோ மக்கள் சாட்சிகளா இருக்கிறாங்க.
ஆனா ஒவ்வொருவர் ஜீவிதத்திலும் ஒரு இடத்துல நிறை இருக்கும், இன்னொரு இடத்துல குறை இருக்கும். அதை புரிந்து கொள்ளணும். உடனே குறையை பார்த்து இவர் சாட்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் இன்னொரு இடத்துல சாட்சியா இருக்கா, அதை பார்த்து நம்ம படிப்போம். ஹல்லேலூயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.